அவரைக்காய் பீன்ஸை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிற நம்ம இந்த கொத்தவரைக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிறதே இல்லை, ஏன்னா அதோட தோற்பு தன்மையால். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பீஸ் தேங்காய், 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, இதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், இது லைட்டாக பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பருப்பு லேசாக செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. 250 கிராம் கொத்தவரைக்காய் பொடியை நறுக்குனது, 3/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 கப் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தட்டு போட்டு மூடி 7லேருந்து 8 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ திறந்தால் கொத்தவரங்காய் இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும், தண்ணியும் நல்லா வற்றிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் மூடி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கிளறி இறக்குனா நம்மளோட கொத்தவரக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்பவே சுவையாக இருக்கும். ரசித்து ருசித்து நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.